ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஸோ பொங்கல் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொங்கல்னால எல்லாருக்கும் வேலை இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கோலம் எனக்கு போட தெரியாது, அதனால ஹாப்பி பொங்கல் மட்டும் நான் எப்போதும் எழுதுவேன். அந்த ஹாப்பி பொங்கல் எழுதிட்டு அண்ட் இந்த அடுப்புக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை நான் எப்போதுமே பார்ப்பேன். சுண்ணாம்பு அண்ட் காவி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு அண்ட் ஸ்டெப்ஸுக்கு பார்டர் போடணும். அதை சுண்ணாம்பு வச்சு பார்டர் போட்டுட்டு அப்புறம் கோலம் உள்ளே கோலம் போடலாம்னு நினச்சேன். பிகாஸ் வெளியே கோலம் போட முடியலை. உள்ளே கோலம் போட்டால் நாய் என் காலை எனக்கும் போட்டு விடுற மாதிரி காலை மாற்றி மாற்றி அழகாக காமிச்சிட்டு இருந்து. ஸோ அவனுக்கும் கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டோம். இது நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த மாதிரி சிம்பிளாக போடணும்னு போட்டேன். அப்புறம் நான் ரெடி ஆகிட்டு விளக்குக்கும் பானைக்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் காய்கறி அண்ட் விளக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைக்கணும். இது நாங்கள் 4 o'clock இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 6:30 கரெக்டாக பொங்கி வரணும். பிகாஸ் அப்போ தான் கரெக்டாக சூரியன் வரும். சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது தானே பொங்கல். ஸோ இந்த டைமிங்கில் தான் எப்போதுமே செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் பானைக்கு மஞ்சள் இலை இருக்குல்ல, அதை கட்டிட்டு அப்புறம் தேங்காய் ஃபஸ்ட்டு ஊற்றி ஸ்டார்ட் பண்ணணுமா. இந்த ஸ்கையை பாருங்களேன், இந்த ஸ்கையை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ட்ரை கலரில் இருந்துச்சு. கீழே பிங்க் ஆரஞ்ச், மேலே ஒரு டார்க் வயலட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சூடத்தை பற்ற வச்சுட்டு பற்றி எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் பொங்கல் விட்டு நான் சென்னையில் பார்க்கவே இல்லை எந்த சைடுமே. என்னோடய வில்லேஜில் அவ்வளோ கிராண்டாக கொண்டாடுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்போதுமே ஓடி வந்துடுவேன். பொங்கல் அழகாக பொங்கி வந்துருச்சு. அதுவும் ஒரு சைடு தான் பொங்கணுன்னுவாங்க, இன்னொரு சைடு பொங்கக்கூடாதுன்னுவாங்க. அது இந்த சைடு எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு கரெக்டாக பொங்கிடுச்சு அந்த கரெக்டான சைடில். ஸோ இந்த மாதிரி பொங்கினதுக்கப்புறம் அரிசி 3 வாட்டி சுற்றி உள்ளே போட்டிருக்க அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடணும். அப்புறம் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காக்காவுக்கு சோறு வைப்போம். வெந்ததுக்கப்புறம் அந்த காக்கா இந்த டைமில் தான் தின்னதுக்கே வராது, ரொம்ப வீம்பு பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் மேலே போயிட்டு ரீல்ஸ் பண்ணி எனக்கு இந்த கட்டு பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எங்கள் அம்மா எனக்கு அவங்க சாரியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ். அதுக்கப்புறம் பட்டிமன்றம் கம்பல்சரி, அது கண்டிப்பாக பார்த்துட்டு தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு என்னோட கசின் வீட்டுக்கு நாங்கள் போக ரெடி ஆகிட்டோம். இதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.